ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 10 பெஸ்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸோட லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் ராமா ராவ் ஆன் டூட்டி. இந்த படத்தில் நம்ம ரவி தேஜா, ரஜிஜா விஜயன் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 74% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ராமாராவ் ஆன் டூட்டி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2005 ரிலீஸ் ஆன படம் தான் ஜெரும். இந்த படத்தில் பாபி தியோல், லாரா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 75% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஜெரும் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2018 ரிலீஸ் ஆன படம் தான் சுப்பிரமணியபுரம். இந்த படத்தில் நம்ம சுமந்த், ஈசா ரூபா, சாய்குமார் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 91% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் மர்ம பூமி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2020 ரிலீஸ் ஆன படம் தான் வளையம். இந்த படத்தில் நம்ம லட்ஸ், திக்னா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் வட்டம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன படம் தான் நிழல். இந்த படத்தில் நம்ம குஞ்சாகா போபன், நயன்தாரா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 65% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழில் மாய நிழல் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லையும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2019 ரிலீஸ் ஆன படம் தான் 118. இந்த படத்தில் நம்ம கல்யாண் ராம், சாலினி பாண்டே, நிவேதா தாமஸ் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 76% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் 118 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம டிஸ்னி+ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணி
பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2018 ரிலீஸ் ஆன படம் தான் வீரபோக வசந்தராயலு. இந்த படத்தில் நம்ம நாரா ரோகித், சுதீர் பாபு, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரேயா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 92% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் கண்ணுல திமிரு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2018 ரிலீஸ் ஆன படம் தான் ஆபிரகாம் என்ற சந்ததிகள். இந்த படத்தில் நம்ம மம்புட்டி மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 80% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்துக்கு தமிழில் காக்கியின் வேட்டை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன படம் தான் நடைக்கடன். இந்த படத்தில் நம்ம மகேஷ் பாபு, கிருதி சனோன் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8 ரேட்டிங்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 90% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் கார்த்திகேயா 2. இந்த படத்தில் நம்ம நிக்கில், சித்தார்த், அனுபவம் பரமேஸ்வரன் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 93% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் கார்த்திகேயா 2 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 1st இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 மிஸ்ட்ரி த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.